ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்திருக்கேன். யார் வழங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நெட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன் தாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க கீழே வரக்கூடிய ஒரு துறை தாங்க நெட் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட தரமணியில் இருக்குங்க. சரிங்களா, ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்கு தரமணியில் இருக்குது. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜருன்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 75,000லேருந்து 1,25,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஓடி சாண்ட்பாக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமமாக எந்த வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 63 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இந்த போஸ்டிங் வந்து சென்னையில் தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து தமிழகத்துக்குள்ளேயே உங்களோட சொந்த ஊரான சென்னையிலே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தாங்க இது. ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இனிஷியலாக வந்து ஒரு பீரியடுக்கு வேலை பார்க்குற, ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைமு பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஈக்குவலன்ட் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ, எலக்ட்ரானிக்ஸ்லேயோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயோ, டெலிகம்யூனிகேஷன்லேயோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதேப்பா நான் எம்இ படிச்சிருக்கேன்ப்பா, எம்டெக் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஒரு போஸ்ட்டுமே இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 1, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. போஸ்டிங் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னையில் தாங்க போஸ்டிங்கு. இதுவுமே வந்து டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபஸ்ட் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களோட வேலையை பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸோ வந்து மேக்ஸிமம் இதுக்கு வந்து வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 35 வயசுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 25,000லேருந்து 35,000 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதுக்குமே என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிடெக்கு, பிஇ, எம்சிஏ, எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த பிரான்ச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில், டெலிகம்யூனிகேஷனில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு போஸ்ட்டுமே இருக்குது. அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 2ல் வருது. இதுக்கும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 35,000லேருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வயசு அப்படின்னா 40,000 வரைக்கும் இருக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு வருஷம் நீங்கள் வேலை பாருங்கள், உங்கள் வேலை பிடிச்சிருந்தா நாங்கள் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிச்சிருந்துருக்கணும். எலக்ட்ரானிக்ஸில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், எலக்ட்ரானிக்ஸில், கம்யூனிகேஷனில், டெலிகம்யூனிகேஷனில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் நீங்கள் குறைஞ்சது ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிச்சிருந்தா 1 இயர் தான்ப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து எம்இ, எம்டெக் படிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ரெஸ்யூமே கொண்டு வந்து டைரக்ட் இன்டர்வியூ தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தரமணியில் இருக்கிற நம்மளுடைய ஆஃபீஸில் தான் நடக்க போகுது. என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 18ஆம் தேதி 4வது மாதம். சரிங்களா, 4 மணிக்கு, நான் திருப்பி சொல்கிறேன், 18ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 4 மணிக்கு நடக்க போகுது. சரிங்களா, அது போக வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் டியூரேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெட் இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதோடு உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னா, மீல் கூப்பன் கிடைக்கும், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் கிடைக்கும், ஓபிடி பில்லை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம், டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் பேஸ்ட் இன்டர்வியூஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டிஏடிஏ வந்து கொடுக்கப்படாது, நீங்கள் வந்து வந்துட்டு போகிறதுக்கு, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியும் இன்ஃபார்ம்
ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர், உங்கள் கணவரோட பேர், இல்லை உங்கள் அப்பா பேர், உங்களோட அட்ரெஸ்ஸு, நேஷ்னாலிட்டி, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, கேட்டகரி, அகாடமிக்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, மீடியம் ஆஃப் எஜுகேஷன் என்ன, எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனா, டெசிக்னேஷன் என்ன, ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா மக்களே? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.